விடாப்பிடியா இருந்த விக்ரமாதித்யன் மறுபடியும் மரத்துல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை தோள்ல சுமந்துகிட்டு அங்கிருந்து அமைதியா சுடுகாடு பக்கம் கிளம்பி போறாரு. அதுக்குள்ள எப்படியாச்சும் விக்ரமாதித்யனோட மௌனத்தை கலைக்கணும்னு முடிவோட வேதாளம் விக்ரமாதித்யன் கிட்ட இப்படி சொல்லுது. ராசா, பலசாலியான உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த கதைய உன்கிட்ட சொல்றேன், கவனமா கேளு. முன்னொரு காலத்துல மகேந்திரபுரிங்கிற ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துக்கு நரேந்திரன் மகாராஜா. அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்க. அவங்க மேல மகாராஜாவுக்கு ரொம்ப பிரியம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு ஒரு தீராத நோய் வருது. நிறைய வைத்தியர்கள் வந்து அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. ஆனா எந்தவித பிரயோஜனமும் இருக்காது. அப்போ மந்திரியார் ஒரு மலையாள வைத்தியரை கூட்டிட்டு வராரு. அவரை பார்த்த மகாராஜா இப்படி சொல்றாரு. வணக்கம். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கனே தவிர இதுக்கு முன்னாடி நேர்ல பார்த்ததே இல்ல. ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல சந்திக்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எந்தவித தீராத நோயா இருந்தாலும் அதை நீங்க தீர்த்து வைப்பீங்கன்னு பேரு இருக்கு. நீங்க எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில உங்களை வர வச்சேன். ராஜா, இதுல நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. நோய்பட்ட மனுஷனுக்கு மருந்து கொடுத்து அவனை குணப்படுத்த முடியும், அவ்வளவுதான். காலமானவங்களை உயிர் பிழைக்க வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் உயர்ந்தவன் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் என் முயற்சியை நான் பண்ணுவேன். மத்ததெல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாரு. நீங்க அப்படி சொல்லாதீங்க. உங்கள மாதிரி பெரிய வைத்தியர்களே கடவுள் மேல பாரத்தை போட்டா அப்புறம் நாங்க யார நம்புறது? நீங்க சோர்ந்து போயிடாதீங்க மகாராஜா. என்னால ஆன முயற்சியை நான் செய்வேன். முதல்ல நோயாளிய என்ன பார்க்க விடுங்க. என்ன இளவரசி கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு அந்த வைத்தியர். அப்போ மகாராஜாவே அந்த வைத்தியரை கூட இருந்து கூட்டிட்டு இளவரசி அறைக்கு வராங்க. வைத்தியர் அவங்கள சோதிச்சு பார்த்து இப்படி சொல்றாரு. இது ரொம்ப வித்தியாசமான நோய் மகாராஜா. அவங்கள தொட்டப்போ அந்த ஸ்பரிசம் கூட அவங்களுக்கு தெரியல. நரம்புகள்ல ரத்தம் ஓடாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா இவங்க இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மகாராஜா. அப்படின்னா நான் இறந்து போயிடுவேனா வைத்தியரே? இந்த நோய் குணமாக வாய்ப்பே இல்லையா வைத்தியரே? என்னோட இந்த ஜென்மம் பாதியிலேயே நிக்க போகுதா? பயப்படாத தாயி. நோயை விட பயம்தான் ரொம்ப கெட்டது. நீ எந்த அளவுக்கு மன ரீதியா தைரியமா இருக்கியோ உன் நோயும் அந்த அளவுக்கு சீக்கிரமா குணமாயிடும். நிறைய பேர் நோயாளிகள் வைத்தியம் பார்க்கும் போதே இறந்து போறதுக்கு காரணம் பயம். ஆனா நிறைய பேரு வைத்தியம் சரியா பண்ணாததுனாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பயத்தினால அவங்களுக்கு நாம கொடுக்கற மருந்தும் விஷமா மாறிடும். உனக்கு வந்த இந்த நோயை குணப்படுத்த வாய்ப்பு இருக்கு. நீ நிம்மதியா இருமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மகாராஜாவும் வைத்தியரும் வெளியே வராங்க. உண்மையிலேயே என் பொண்ணை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா வைத்தியரே? இல்லனா அவளுக்கு தைரியம் சொல்றதுக்காக அப்படி சொன்னீங்களா? ஒரு வாய்ப்பு மட்டும் சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அது இமாலய மலைகள் கிட்ட தேவ பாரிஜாதம்ங்கிற ஒரு செடி இருக்கு. அதோட இலைகளை கொண்டு வந்து வைத்தியம் பார்த்தா கண்டிப்பா இளவரசி குணமடைஞ்சிடுவாங்க. ஆனா இதுல பெரிய சிக்கல் என்னன்னா அதை எடுத்துட்டு வர்றதுதான். அதை இது வரைக்கும் யாரும் கொண்டு வந்ததும் இல்ல. அதுக்காக போனவங்க திரும்பி வந்ததா வரலாறும் இல்ல. அந்த செடியை நீங்க வர வச்சீங்கன்னா இளவரசியை என்னால காப்பாத்திட முடியும் அப்படின்னு சொல்றாரு வைத்தியர். உடனே மகாராஜா மந்திரியார வரவழைச்சு இப்படி சொல்றாரு. மந்திரியாரே, இமாலயத்துல தேவ பாரிஜாதம்ங்கிற ஒரு செடி இருக்கான். அதை கொண்டு வரவங்களுக்கு பாதி ராஜ்யத்தை தர்றதா அறிக்கை விடுங்க. அது மட்டும் இல்ல, என் மகளையும் திருமணம் செய்து கொடுக்கறதா சொல்லுங்க. அவனை என் மருமகனா ஆக்கிக்கிறதா அறிவிப்பு கொடுங்க. எதை வேணும்னாலும் செஞ்சு அந்த செடிய வர வைங்க. இது நம்ம ராஜ்யத்துல மட்டும் இல்ல, மத்த ராஜ்யத்திலையும் தண்டோராவை அறிவிங்க அப்படின்னு ஆணையிடுறாரு மகாராஜா. மகாராஜா சொன்னபடி எல்லா ஊர்லயும் தண்டோரா விடுறாங்க. அப்படி மகேந்திரபுரத்துக்கு தூரத்துல இருந்த ஒரு ஊர்ல தண்டோரா போடும்போது அந்த மரத்துக்கு கீழே சில பேர் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள வெங்கட ரத்னங்கிற பெரியவரும் அவரோட நண்பரும் அங்க இருக்காங்க. அவங்க அந்த தண்டோராவை கேட்டு அவரை கூப்பிட்டு, என்னப்பா, அந்த செடியை கொண்டு வந்தா உண்மையிலேயே பாதி ராஜ்யத்தையும் இளவரசியும் கொடுப்பாங்களா என்ன? ஐயா, ஊரு முழுக்க தண்டோரா போட சொல்லி கூலி கொடுத்தாங்க. அதனாலதான் நாங்க தண்டோரா போடுறோம். மொத்த ராஜ்யத்தையும் இளவரசியும் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படிங்கயா தெரியும்? அப்படின்னா அந்த செடியை நீ கொண்டு வந்தாலும் உனக்கும் கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். நான் கொண்டு வரதா இருந்தா கூலியை வாங்கிட்டு நான் ஏன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்கேன்? நேரா கொண்டு வந்து கொடுத்துட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணி மகாராஜாக்கு மாப்பிள்ளை ஆயிருவன்ல. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள அங்க ரத்னத்தோட மகன் விவேகன் வராரு. என்னப்பா, அவரோட பொழுது போக்குறீங்களா? பாவம், அவரை போக விடுங்க.
இல்லப்பா, அந்த செடியை உங்க அப்பா கொண்டு வந்து உனக்கு ஒரு சித்திய கொண்டு வரலான்னு பாக்குறாரு. நீ சும்மாறா. இந்த வயசுல எனக்கு போய் கல்யாணமா? மறுபடியும் வெங்கடரத்னம் அந்த தண்டோரா போட்ட ஆள்கிட்ட இப்படி கேக்குறாரு. அது சரி, அந்த செடி எந்த இடத்துல இருக்கும்? அது எங்கேயோ இமயமலைக்கு மேல இருக்கிற குட்டைகள்ல இருக்குமா. இமாலயம் குட்டைகள் இல்ல, அது பனிமலைகள். அங்க போறதா இருந்தா அந்த பனியிலேயே செத்துருவோம். அவ்வளவு ஆபத்தான இடமா இருந்தா நமக்கு என்னடா வந்தது? உயிரோட இருந்தா இவனை மாதிரி தண்டோரா அடிச்சு கூட வாழ்ந்துடலாம். அப்படின்னா நீ இப்ப என்னடா சொல்ற? அந்த செடியை பறிக்கிறது அந்த அளவுக்கு ஆபத்து இல்லனா நீயே போய் கொண்டு வரலான்னு பாத்தியா? இவன் ஒருத்தன் என்னையே இழுக்கிறான். எனக்காக இல்லடா, என் மகனுக்காக. என் 3 பொண்ணுங்களுக்கும் நல்ல பணக்காரங்களா பார்த்து கட்டி வச்சுட்டேன். அப்படின்னா இவனை ஒரேடியா மகாராஜாக்கு மாப்பிள்ளையாக்கி சம்பந்தியா மகாராஜாக்கு பக்கத்திலேயே உட்காரலான்னு பாக்குறியா? ஆமாண்டா, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் என் மகனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, சொத்து இல்லையா? படிப்பு இருக்கு, நல்ல திறமையும் இருக்கு. ராஜாவுக்கு மாப்பிள்ளையாகிறதுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. தலையில எழுதி வச்சிருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் ராஜாவுக்கு மாப்பிள்ளையாக முடியும். என்னமோ யாருக்கு தெரியும்? என் மகனே மகாராஜாவுக்கு மாப்பிள்ளை ஆகலாம். அப்படின்னு சொல்லி அந்த தண்டோரா போடுறவரை பார்த்து இப்படி சொல்றாரு. ஏன்பா நீ சொல்லு, என் மகன் மகாராஜாவுக்கு மாப்பிள்ளை ஆவாருங்கிறியா? ஐயா, நீங்க வயிறு முழுக்க சாப்பிட்டு பொறுமையா இங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப பசியில இருக்கேன், என்ன விட்டுடுங்கய்யா. நான் 4 ஊருக்கு போய் தண்டோரா போடணும். அவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க சாப்பிட்டதை ஜீர்ணிக்காம நீங்க நகைச்சுவை பண்றீங்கன்னு சொல்றான். இத கேட்டதுமே ரத்னம் தண்டோரா போடுறவரை பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ தண்டோரா போடுறவரு பயத்துல இப்படி சொல்றாரு. ஐயா, அவர் சொன்னது உண்மையா இருந்தாலும் நான் உங்களை அப்படி சொல்லுவேன்னா சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரு மெதுவா அங்கிருந்து போயிடுறாரு. இத கேட்ட அங்கிருந்த எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய், உன் தங்கச்சிங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. நீ ஒரு தடவை அவங்க கிட்ட போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வாயேன். என்னால அவ்வளவு தூரம் சுத்த முடியாதுடா. முடிஞ்சா அவங்கள ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லு. எப்படியும் கொஞ்சம் நல்ல பண்டிகை வருதுல்ல. சரிங்கப்பா, இன்னைக்கே கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி முதல்ல அவரோட பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போறாரு. அவங்க தம்பிய பார்த்து அன்பா வீட்டுக்குள்ள வரும்படி அழைக்கிறாங்க. அண்ணே, எவ்வளோ நாளாச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்து. வா, கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். என்ன தங்கச்சி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கீங்களா? உன் மாமா மாமியார் உன்னை அன்பா பாத்துக்கறாங்கல்ல? என்னான்னு சொல்றது போங்கண்ணே. உங்க மாமாவுக்கு எக்கச்சக்க பணம் இருக்கு, ஆனா செய்யறதுக்கு தான் வேலை இல்ல. அவரு மிகப்பெரிய வில்வித்தக்காரரு. நான் குளிச்சிட்டு பொட்டு வச்சுக்கலான்னு பார்த்தா அவரு என்ன தூரத்துல உட்கார வச்சு வில்லம்பை எடுத்துக்கிட்டு என் முகத்தை பார்த்து வீசுறாரு. தப்பி தவறி குறி மாறி அம்பு என் முகத்துல பட்டுடுமோன்னு எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பேன் தெரியுமா. உயிரை உள்ளங்கையில வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கண்ணே அப்படின்னு தங்கச்சி அண்ணங்கிட்ட சொல்றாங்க. அப்போ விவேகன் கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்படி சொல்றாரு. ஓ, அதுவா விஷயம்? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன் புருஷனுக்கு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி அவரோட 2வது தங்கச்சியை பார்க்க அவங்களோட வீட்டுக்கு போறாரு. என்ன தங்கச்சி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எல்லாம் நல்லபடியா இருக்கீங்கல்ல? அப்படின்னு விவேகன் தன்னோட 2வது தங்கச்சி கிட்ட நலம் விசாரிக்கிறாரு. என்ன நலமோ போன, உங்க மாமாவுக்கு எக்கச்சக்க பணம் இருக்கு, ஆனா வேலை செய்யறதுக்கு மட்டும் வேலையே இல்ல. அவருக்கு தெய்வீக தரிசனம் இருக்கு. 3 லோகத்திலயும் என்ன நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எப்ப பார்த்தாலும் இந்திர லோகத்துல நடனம் ஆடுற ரம்பா ஊர்வசியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. என்ன மட்டும் கண்டுக்கிறதே இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலண்ணே அப்படின்னு தன் அண்ணங்கிட்ட தன்னோட வேதனையை தெரிவிக்கிறாங்க 2வது தங்கச்சி. ஓ, அதுவா விஷயம்? உன் புருஷனுக்கு நான் வேலை வாங்கி தரேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு தான் 2வது தங்கச்சிக்கும் எடுத்து சொல்லி அங்கிருந்து கிளம்பி தன்னோட கடைசி தங்கச்சி வீட்டுக்கு போறாரு. என்ன தங்கச்சி, நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லனா உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு அவரு தன்னோட கடைசி தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. அப்போ அவங்க இப்படி சொல்றாங்க. என்ன சந்தோஷமோ போனே, உன் மாமாவுக்கு எக்கச்சக்க பணம் இருக்கு, ஆனா செய்யறதுக்கு தான் எந்த வேலையும் இல்ல. அவரு காத்து வேகத்துக்கு சமமா ஓட முடியும். காலையில எழுந்த உடனே காசி வரைக்கும் ஓடி போய் விஸ்வநாதர் ஆலயத்துல தீபாராதனை பண்ணுவாரு. அங்கிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி போய் அங்க தீபாராதனை பண்ணுவாரு. அப்புறம் வீட்டுக்கு ஓடி வந்து நல்லா சாப்பிட்டு தூங்குவாரு. ஒரு பேச்சும் இருக்காது, ஒரு சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க கடைசி தங்கச்சி. ஓ, அதுவா விஷயம்? சரி விடு, உன் புருஷனுக்கும் நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு விவேகன் கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னோட 3 மாமாக்களையும் வர சொல்லி
அவங்க கிட்ட அந்த இளவரசி வைத்தியத்துக்கு தேவையான அந்த தேவ பாரிஜாதத்தை பத்தி சொல்றாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற அதிசய சக்திகளை பத்தி உங்க மனைவிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க மட்டும் அந்த தேவ பாரிஜாத செடியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க புகழ் நாடு முழுக்க தெரிய வரும். அப்ப உங்களுக்கு நல்ல பேரு வர்றது மட்டும் இல்லாம அந்த மகாராஜா தரேன்னு சொன்ன பாதி ராஜ்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு விவேகன். அவர் சொன்னதுக்கு அந்த 3 பேரும் சம்மதிக்கிறாங்க. நீ சொல்றது ரொம்பவே நல்லா இருக்கு மச்சான். உடனே நாங்க அதை முயற்சி பண்றோம். அப்படின்னா நீங்க உடனே கிளம்பி இமயமலை பகுதிக்கு போங்க. அங்கிருந்து தெய்வீக தரிசனம் கொண்ட மாமா அந்த செடி எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுவாரு. அந்த பனில ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்கிறதுனால நீங்க வேகமா ஓடி போய் அந்த செடியை பறிச்சுட்டு வாங்க. அந்த செடியை பறிக்கும்போது ஒருவேளை அங்க ஏதாவது ஆபத்து வந்தா மாமா நீங்க அப்ப ஒரு அம்பை விட்டு அவரை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாம் விவரமா சொல்றாரு விவேகன். சரின்னு சொல்லி அவங்க 3 பேரும் உடனே கிளம்பி இமயமலை கிட்ட வராங்க. இமயமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள வராங்க. அங்கிருந்து தெய்வீக தரிசனம் கொண்டவரு அந்த செடி எங்க இருக்குன்னு தான் விரலால காட்டுறாரு. அப்ப அம்பு எய்றவரு அந்த இடத்த நோக்கி வீசுறாரு. அப்ப வேகமா ஓடுறவரு அம்ப விட வேகமா ஓடி போய் அந்த செடி கிட்ட வராரு. அவரு அங்க போய் அந்த செடிய பறிக்கும் போது அங்க ஒரு பெரிய மனித குரங்கு வருது. தெய்வீக தரிசனம் கொண்டவர் அதை பார்த்து அம்பு வீசுறவர்கிட்ட சொன்னதுக்கு அவரு காட்டின திசை பக்கம் அம்ப வீசுறாரு. அந்த அம்பு பட்டு அந்த மனித குரங்கு உடனே செத்து போயிடுது. வேகமா ஓடுறவரு உடனே அந்த செடிய பறிச்சுக்கிட்டு அதே வேகத்தோட மறுபடியும் அவங்க கிட்ட வந்து சேர்றாரு. இந்த மாதிரி அவங்க 3 பேரும் சேர்ந்து திரும்பி தான் மச்சாங்கிட்ட வராங்க. அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மகாராஜா கிட்ட வராங்க. மகாராஜா உங்க மகன் நோயால அவஸ்தைப்படுறான்னு அவங்கள குணப்படுத்துறதுக்காக தேவ பாரிஜாத செடி வேணும்னு தண்டோரா போட வச்சிங்கல்ல, நாங்க அந்த செடியை கொண்டு வந்திருக்கோம். அதுதான் இந்த செடி அப்படின்னு சொல்லி அந்த செடிய மகாராஜா கிட்ட கொடுக்கறாரு விவேகன். அங்கிருந்த வைத்தியர் அந்த செடிய தான் கையில வச்சுக்கிட்டு அத ஒரு முறை சோதிச்சு பார்த்து, இது மிக அருமை. இதை எடுத்துட்டு வர்றதுக்காக எத்தனையோ வீரர்கள் போயிருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே திரும்பி வரல. இப்போ நீங்க இதை சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வைத்தியர் அந்த செடியை எடுத்துட்டு போய் இளவரசிக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த செடியை கொண்டு வந்த இவங்கள ராஜபவன்ல தங்க வைக்கிறாங்க. அந்த வைத்தியர் அப்படி 3 நாள் அந்த செடியை வச்சு வைத்தியம் பார்த்த உடனே இளவரசியோட நோய் முழுசா குணமடைஞ்சிடுது. இத பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அவருக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அது என்னன்னா அந்த 4 பேர்ல இளவரசிய யாருக்கு கட்டி வைக்கிறதுன்னு. அப்போ மகாராஜா அந்த 4 பேரையும் வரவழைச்சு இப்படி சொல்றாரு. சரியான நேரத்துக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து தேவ பாரிஜாத செடியை கொண்டு வந்து என் மகளை காப்பாத்தினதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். முதல்ல உங்க 4 பேர்ல இந்த செடியை கொண்டு வந்தது யாரு? மகாராஜா, செடியை கொண்டு வர சொன்னது நான். ஆனா செடியை கொண்டு வந்தது இந்த 3 பேர் மட்டும்தான் அப்படின்னு அவங்களோட விசேஷ சக்திகளை பத்தி விவரமா சொல்றாரு விவேகன் மகாராஜா கிட்ட. என் மக குணமடைஞ்சிட்டான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சிக்கல் வந்துருச்சு. என்ன கடவுளே இது! இந்த செடியை நீங்க 3 பேரும் சேர்ந்து கொண்டு வந்தா எப்படி? அதுலயும் உங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப என் மகளை உங்க 3 பேர்ல யாருக்கு கட்டி வைக்கணும்? அப்படின்னு மகாராஜா தலைய பிடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறாரு. ராசா, கதைய முழுக்க கேட்டீங்கல்ல. இளவரசிய யாருக்கு கட்டி கொடுக்கணும்? இந்த பிரச்சனைக்கு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ பதில் சொல்லலன்னா உன் தலை 1000 துண்டுகளா வெடிச்சு செதறிடும். சொல்றேன் வேதாளம், சொல்றேன். இளவரசிய கல்யாணம் பண்ணிக்க அவங்க 3 பேருக்குமே அருகதி இல்ல. அவங்க சக்தி வாய்ந்தவங்களாவே இருந்தாலும் அவங்க சக்திகளை பயன்படுத்திக்கிற திறமை அவங்க 3 பேருக்குமே இல்ல. எந்த ஒரு மனுஷனுக்குள்ளயும் சக்தி இருக்கிறது பெருசு இல்ல. அந்த சக்தியை சரியான நேரத்துல பயன்படுத்தும் போதுதான் அவங்க உயர்ந்தவங்களா ஆவாங்க. அவங்களோட திறமைய வெளிப்படுத்தினவன் அவங்களோட மச்சான் விவேகன். நியாயமா பார்த்தா இளவரசிய அவன் தான் கட்டிக்கணும். அருமை விக்ரமாதித்யா, அருமை. நீ சரியான பதில தான் சொல்லியிருக்க. அங்க இருக்கிற வைத்தியர் மகாராஜாவுக்கு இந்த யோசனைய தான் சொன்னாரு. வெங்கட ரத்னத்தோட நண்பன் சொன்ன மாதிரி அவரு சம்மந்தி ஆனதுக்கு அப்புறம் மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டாரு. தண்டோரா போட்ட ஆளும் வெங்கட ரத்னத்தோட நண்பனும் சாதாரண மக்களோட நின்னுக்கிட்டு மகாராஜா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வெங்கட ரத்னத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. விவேகம் சொன்ன மாதிரி 4 திசைகள்லயும் அவங்க மாமாக்களோட பேரு புகழ் பெற்றது. ஆனா நீ இங்க ஒரு விஷயத்த மறந்துட்ட. நீ என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதுனால நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி உடனே வேதாளம் விக்ரமாதித்யன் தோல்ல இருந்து பறந்து போய் மறுபடியும் மரத்துல போய் தொங்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய கதைகளுக்காக எங்க நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.